10th Business Studies, lesson number 16, Fundamental Rights and Fundamental Duties. Fundamental na basic, நம்மளோட basic rights, உரிமைகள், நம்ம basic duties, கடமைகள். உரிமை and கடமை, இதை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 16.1 Meaning and importance of rights and duties. Rights na என்ன, duties na என்ன, அதோட மீனிங்ஸ் பார்க்க போகிறோம். We often talk about rights, but do you know what does the term rights means? Rights are rules of interaction between people. They place constraints and obligations upon the action of the state and individual or group. For example, if one has right to life, this means that others do not have the liberty to kill him or her. Rights are defined as claims of an individual that are essential for development of his or her own self and that are recognized by society or states. These are legal, social, or ethical principles of freedom or entitlement, and are the fundamental normative rules about what is allowed to people or owed to people according to some legal systems, social conventions, or ethical theory. Rights are often considered fundamental to civilization, being regarded as established pillar of society and culture. So simple as rights na enna உரிமைகள். ஸோ உரிமைகள்னாக்கா இந்த உலகத்தில் பிறந்திருக்க ஒவ்வொரு உயிரினத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தான் வாழ்றதுக்கு உண்டான உரிமை இருக்கு. அப்படி வாழ்றதுக்கு உண்டான உரிமை இருக்குன்னு சொன்ன உடனே இன்னொரு விஷயம் வருது. என்னன்னாக்கா மற்றவங்க இவங்களை கொல்றதுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுல வருது. இதுதான் அடிப்படையான உரிமை. ஸோ பேசிக்கா ஒரு உயிரினம் இருக்குனாங்க அதுக்கு வாழ்றதுக்கு உண்டான எல்லா தகுதிகளும் உரிமைகளும் கண்டிப்பா இருக்கு. அதை கொல்றதுக்கோ அப்போஸ் பண்றதுக்கோ யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. ஸோ இதுதான் இந்த இடத்துல ரைட்ஸுங்கிறது பேசிக்கான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட், பட் ரைட்ஸ் ஹாவ் ரியல் மீனிங்ஸ் only if individual perform duties. A duty is something that someone is expected or required to do it. Parents, for example, have a duty to take care of their child. You have duties towards your parents. A teacher has a duty to educate students. In fact, rights or duties are two wheels on which the chariots of life moves forward smoothly. Life can become smoother if rights and duties go hand to hand and become complementary to each other. Rights are what we want others to do for us, whereas the duties are those acts which we should perform for others. Thus, a right comes with the obligation to show respect for rights of others. The obligation that accompany rights are in the form of duties. If we have a right to enjoy public facilities like transports or health services, it becomes our duty to allow others to avail the same. If we have the right to freedom, it becomes our duty not to misuse this and harm others. ஸோ இது ரொம்ப முக்கியமான பேராகிராஃப், முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே ஒரு வீலில் இருக்க ஒரு வண்டியில் சேரியட்டில் இருக்க தேர்வில் இருக்க ரெண்டு வீல் மாதிரி, ஒன்று இல்லாமல் ஒன்று நகராது. ஸோ நீங்கள் ரைட்ஸ்ன்னு வந்துட்டாவே, ரைட்ஸ்னா என்னன்னாக்கா உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அது நீங்கள் எடுத்துக்கிறது ரைட்ஸ். டியூட்டிஸ்னா என்னன்னாக்கா அந்த ரைட்ஸ் உங்களுக்கு வந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் மற்றவங்களுக்கு பண்ண வேண்டிய கடமைகள், இது டியூட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபேமிலின்னு எடுத்துட்டாக்கா பேரண்ட்ஸ் உங்கள் அப்பா அம்மா உங்களை வளர்க்குறாங்க, உங்களுக்கு உண்டான அது அவங்க டியூட்டி. உங்களுக்கு நல்ல ஹெல்த் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, படிப்பு கொடுக்குறாங்க, உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, அது அவங்க டியூட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டியூட்டிஸ் இவங்களுக்கு சில்ட்ரன்ஸ்க்கும் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கணும். ஸோ இது டியூட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஒரு டீச்சரோட டியூட்டி ஒரு ஸ்டூடெண்ட்டை நல்லா எஜுகேட் பண்ணணுன்ட்டு. அதே மாதிரி இந்த ரைட்ஸுங்கிறது என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா உங்களுக்கு இப்போ நீங்கள் மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா ரைட்ஸு, நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ். இவ்வளோதான், சிம்பிள். இப்போ உங்களுக்கு ஒரு ஹெல்த் சர்வீஸ், ஒரு டிரான்ஸ்போர்ட் கிடைக்குது, அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா அது உங்களோட ரைட்ஸு. அதோட உங்கள் டியூட்டி என்ன, அந்த பஸ்ஸை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும், அதை எந்த டேமேஜும் பண்ணாமல், அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் நம்ம வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே அதோட ஃப்ரீடம், உங்களோட சுதந்திரம் உங்களோட ரைட்ஸு.
ஆனால் அது வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதை டியூட்டிஸ் கரெக்டாக நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுதான் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் சிமிலராக பேரலாக போகிற அந்த ஒரு எப்படி ரயில்வே ட்ராக்ல பேரலாக போகுது. ஒரு ட்ராக் இல்லாமல் இன்னும் இந்த ட்ரெயின் போகாது. ஸோ 2 ட்ராக்கும் வேணும். 2 ட்ராக்கும் பேரலாக தான் போகும். அதே மாதிரி தான் ரைட்ஸும் டியூட்டிஸும் பேரலாக போகிற ஒரு விஷயம். ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்ஸ். இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. இது வந்து நீங்கள் மை டியூட்டிஸ்னு போட்டுக்கணும். இதில் ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா டுவர்ட்ஸ் மை ஃபேமிலி, டுவர்ட்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், டுவர்ட்ஸ் மை நெய்பர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ உங்களோட டியூட்டிஸ் டுவர்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி ஒரு 2 பாயிண்ட், டுவர்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பாயிண்ட், டுவர்ட்ஸ் யுவர் நெய்பர் 2 பாயிண்ட் நீங்கள் எழுதணும். இது எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதோட மை ரைட்ஸ், உங்களோட ரைட்ஸ் என்ன, உங்களோட ஃபேமிலியில் உங்கள் ரைட்ஸ் என்ன, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ரைட்ஸ் என்ன, உங்கள் நெய்பர்ஸ்க்குள்ள உங்கள் ரைட்ஸ் என்ன, இது எல்லாமே நீங்கள் ஒரு 2 பாயிண்ட்ஸ் எழுதணும். What do you think are difference between the duties and rights? Do you think they are interrelated? How? So the duties க்கும் ரைட்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி ரெண்டுமே இன்டர்ரிலேட்டடா, அப்படி ஆமான்னாக்கா அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். 16.2 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ பேசிக் ஃபண்டமெண்டல்னா பேசிக் ரைட்ஸ், உரிமைகள். As we have seen, rights are claims that are essential for the existence of development of individual and development of individual. In that sense, there will a long list of rights. Whereas all these are recognized by society, some of the most important rights are recognized by state and enshrined of constitutions. In the constitution, such rights are called fundamental rights. These rights are fundamental because of 2 reasons. First, these are mentioned in the constitution which guarantees them, and second, these are justifiable, either enforceable through courts. Being justifiable means that in case of their violation, the individual can approach court for the protection. If a government enacts a law that restricts any of these rights, it will be declared invalid by court. Such rights are provided in Part 3 of Indian Constitution. The Constitution guarantees 6 fundamental rights to Indian citizens as follows: right to equality, right to freedom, right against exploitation, right to freedom of religion, cultural and right education right, and right of constitution remedies. While these fundamental rights are universal, the Constitution provides for some exceptions and restrictions. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னன்னாக்கா பேசிக்காக ஒரு மனிதருக்கு தேவையான உரிமைகள், இருக்க வேண்டிய உரிமைகள். அதுதான் இதை யார் சொல்றாங்கனாக்கா நம்மளோட கவர்மெண்ட், அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல எழுதப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒரு சொசைட்டில ஒருத்தருக்கு, ஒரு தனிப்பட்ட நபருக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு, என்னென்ன ரைட்ஸ், அதாவது உரிமைகள் இருக்குன்ட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷன்லேயே போட்டிருக்கு. அதில் 6 வகையான ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம பார்ட் 3 இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 3ல நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் ஈக்குவலா நம்ம மதிக்கணும், ரைட்ஸ் டு ஈக்குவாலிட்டி. அப்புறம் ரைட்ஸ் டு ஃப்ரீடம், எல்லாத்துக்கும் சுதந்திரங்கிறது ஒன்று இருக்கு. அப்புறம் ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், எந்த ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்தாலும் அதுக்குண்டான உரிமை எல்லாத்துக்கும் இருக்கு. அப்புறம் ரிலீஜியன், அவங்கவுங்க மதத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுக்கு அவங்கவுங்களுக்கு உரிமை இருக்கு. அப்புறம் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், எல்லாத்துக்கும் கல்ச்சுரல் வந்து மெயின்டைன் பண்ற ரைட்ஸ் இருக்கு, அவங்கவுங்க கல்ச்சுரல். அதேட்டா எல்லாமே எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கண்டிப்பா கத்துக்கிற ஒரு ரைட்ஸ் இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ்னாக்கா அவங்களுக்கு ஏதாவது சட்ட சிக்கல் இருந்துச்சுனாக்கா அதுல இருந்து அவங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. ஸோ இந்த ஒரு 6 ரைட்ஸ் தான் நம்ம கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு, சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கேரண்டி பண்ணுது. ஸோ இந்தியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா இந்த 6 விஷயத்த கேரண்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். Do you know? Originally, there were 7 fundamental rights in the Constitution. Beside above mentioned 6 rights, there was the right to property also. Since the right created a lot of problems in the way of attaining the goal of socialism and equal distribution of wealth, it was removed from the list of fundamental rights in 1978 by 44th Constitution Amendment. However,
its decision does not mean that we do not have any right to acquire, hold, or dispose of properties. Citizens are still free to enjoy this right, but now it is just a legal right and not a fundamental right. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 7 ரைட்டு ஆரம்பத்தில் இவங்க வச்சுருந்தாங்க நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில். அது 7வது என்னன்னாக்கா மேலே நம்ம படிச்சது இப்போ 6 ரைட்ஸ் தான். 7வது ரைட்ஸ் என்னன்னாக்கா ப்ராப்பர்ட்டி, ஃப்ரீடம் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா பங்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்ததுனால சொசைட்டியில் அது 1978 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணும்போது அந்த ரைட்ஸை 7வது ரைட்ஸை எடுத்துட்டாங்க. பட் இன்னைக்கும் சிட்டிசன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவில் சொத்து வாங்குறாங்க, எங்கன்னா வாங்குறாங்க, ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க. அது சட்டத்தில் தான் இல்லையே தவிர பட் அந்த ஃப்ரீடம் இன்னமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 16.2.1 ரைட் டு ஈக்குவாலிட்டி. இப்போ ஒவ்வொரு ரைட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம தனியா பார்க்க போறோம். Right to equality is very important in a society like ours. The purpose of this right is to establish the rule of law where all the citizens should be treated equal before the law. In the 5 provisions, it has 5 provisions, Article 14 to 18, to provide for equality before law or for the protection of law to all the person in India, and also to prohibit discrimination on the ground of religion, race, caste, sex and place of birth. ஸோ ரைட்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டினாக்கா ஒரு சிம்பிளாக சொல்ல போனால் எல்லாத்துக்கும் எல்லா விதமான சம உரிமை இருக்குது. அந்த சம உரிமை எதுலனாக்கா அதாவது ஆர்டிகல் 14லேருந்து 18 இந்த 5 ப்ரொவிஷன்லையும் என்ன சொல்கிறாங்கனாக்கா எல்லா இந்த லா பிரகாரம், இந்தியன் லா பிரகாரம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மத சார்ந்த ரைட்ஸ் இருக்குது, உரிமை இருக்குது. இந்த ரேஸ்னாக்கா ஆர்ஐசி, இந்த ரேஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இனம் சார்ந்த ஒரு இது இருக்கு, ரைட்ஸ் இருக்கு. கேஸ்ட், ஜாதி சார்ந்த ஒரு ரைட்ஸ் இருக்கு. ஜெண்டர் சார்ந்த ஒரு ரைட்ஸ் இருக்கு. பிளேஸ் ஆஃப் பர்த், எந்த இடத்துல பிறந்திருக்கோங்கிற ஒரு விஷயத்துக்கும் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது சட்டத்திலேயே இருக்கு. ஆர்டிகல் 14லேருந்து 18 அது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அதாவது சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஈக்குவல். The Constitution guarantees that all citizens will be equal before law. It remains that everyone will be equal protected by law of country. No person is above law. It means that if 2 persons commit the same crime, both of them will get the same punishment without any discrimination. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா எல்லா மக்களும் சட்டத்துக்கு முன்னாடி ஒன்று தான். எல்லா மக்கள்லாம் இங்கே யார் சொல்கிறாங்க? இன்ஃப்ளூயன்ஸான பீப்புள் இருப்பாங்க, தட் இஸ் செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க, பொலிட்டிஷியன்ஸ் இருப்பாங்க, பணக்காரங்க இருப்பாங்க, இண்டஸ்ட்ரியல்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள்ஸும் சரி, சாதாரண புவரான மக்களும் இல்லை, சமுதாயத்தில் சாதாரணமாக வாழ்கிற மிடில் கிளாஸ் மக்களும் எல்லாத்துக்கும் இந்த சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவு நடைமுறையில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு காலகட்டத்தில் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து ஒரு லாவாக இருக்கு. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா லா வந்து ஒரு சமமான விஷயம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. Next, no discrimination on the basis of religious, race, caste, and sex and place of birth. The state cannot discriminate against a citizen on the basis of religion, race, caste, sex, and place of birth. This is necessary to bring about social equality. Every citizen of India has equal access to shop, restaurant, place of public entertainment, or in the use of wells, tanks, or roads without any discrimination. However, the state can make special provision or concession for women and children. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஜாதி, மதம், பிறந்த இடம், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இதெல்லாமே இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் சமமான ஒரு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நோ டிஸ்கிரிமினேஷனுங்கிற ஒரு ரைட்ஸில் வருது. Then equality of opportunity to all citizens in the matter of public employment. Public employment na government வேலை. அதை பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதி மக்கள், எல்லா இன மக்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவலான ரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. The state cannot discriminate against anyone in the matter of public employment. All citizens can apply and become employees of the state. Merits and qualification will be the basics of employment. However, there are some expectations to this right. There is a special provision for the reservation of posts of citizens belonging to the scheduled castes, scheduled tribes, and other backward, that is OBC.
இப்போ இந்த எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது அப்ளை பண்ணி அவங்க ஜாப்ஸ் எடுத்துக்கு உண்டான உரிமை இருக்கு. அதில் ஒரு சில கேஸ்ட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கன்செஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னக்கா ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ்னா மலைவாழ் மக்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் இவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சிட்டிசன்ஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் ரிசர்வேஷன்ஸ் இருக்கா, ரிசர்வேஷன்னா கன்செஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டினாக்கா உங்களுக்கு நீங்க பாத்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. இப்போ ஒரு சில டீ கடையில் கிராமத்தில் போனீங்கன்னாக்கா மேல் ஜாதிக்காரங்களுக்கு ஒரு டம்ளரும் கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு டம்ளர் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லாம் இன்னமும் இருக்கு. இந்த மாதிரி வித்தியாசப்படுத்தி பார்க்கறதுலாம் இன்னமும் இருக்கு. நிறைய இடத்துல பார்க்க முடியும் நம்மளால கிராம சைட்ல எல்லாமே. ஸோ அதை வந்து ஒழிக்கிறதுக்கு உண்டான ரைட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதுதான் அன்டச்சபிலிட்டி. Practicing untouchability in any forms has been made the punishable offense under the law. This provision is an effort to uplift the social status of millions of Indians who had been looked down upon and kept the distance because of either their caste or the nature of their or the profession. But it is really well unfortunate that despite constitutional provisions, this social evil continues even today. Can you find any difference when you see a nurse cleaning the patient, a mother cleaning her child, or lady cleaning a toilet in English station? Why do people consider the cleaning of toilet in a derogatory manner? So நான் சொன்னதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. என்னன்னாக்கா இது எழுத்துல தான் இருக்கே தவிர இன்னமும் நம்மளால டிஸ்கிரிமினேஷன்ஸ்லாம் பார்க்க முடியுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இப்போ டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் தனி ஒரு கேஸ்ட் ஆள் தான் டாய்லெட் க்ளீன் பண்ணி வைப்பாங்க. அதோட சலூனில் பார்த்தீங்கன்னாக்கா முடி வெட்டுறவங்களும் அந்த கேஸ்ட்டாக இருக்கும், அதுக்கு ஒரு பர்டிகுலர் கேஸ்ட்டாக இருக்கும்பாங்க. அதோட கோயிலுக்குள்ள ஒரு சில கேஸ்ட் போகக்கூடாது அப்படிம்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இன்னமும் நடக்குது. என்னதான் சட்டத்தில் இருந்தாலும் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இன்னமும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அபாலிஷ் பண்ணும். அதுக்காக தான் இந்த இது அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ்னா என்னன்னா சரி பார்ப்போம் என்னன்னு. All the British titles like Sir, Knighthood, or Rai Bahadur which were given to the British loyalists during the British rule have been abolished because they created the distinction of artificial nature. However, the President of India can confer civil and military awards to those who are rendered meritorious services to the nation in different fields. The civil awards such as Bharat Ratna, Padma Bhushan and Padma Shri, and military awards like Veer Chakra, Paramveer Chakra, Ashok Chakra are conferred. Do you know that these awards are no titles? Education and military awards can be prefixed with one's name. Right. Abolition of title naga British காரங்க இருக்கும்போது நம்ம 200 வருஷம் கிட்டத்தட்ட 199 years அவங்க நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னாக்கா யார் யாரு பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஜால்ரா தட்டினாங்களோ இந்தியன்ஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா இது கொடுத்துருந்தாங்க, ஒரு டைட்டில்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. சர்ங்கிற டைட்டில், நைட்ஹுட்பாங்க, ராய் பகதூர்பாங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாம் பிரிட்டிஷ் லாயலிஸ்ட்னாக்கா பிரிட்டிஷ்க்கு வாலாட்டுறவங்க, அதாவது எது சொன்னாலும் ஆமாசாமின்னு சொல்றவங்க. ஸோ அந்த டைட்டில்ஸ் எல்லாமே அபாலிஷ் பண்ணிட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட். இப்போ இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா யார் யார் அவங்கவுங்க ஃபீல்டில் சாதிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில உயர்ந்த விருது, கௌரவமான விருது தராங்க. அதில் ஒரு சில விருது சிவில் அவார்டும்பாங்க. சிவில்னாக்கா சிவிலியன்ஸ், நாம எல்லாரும் சிவிலியன்ஸ், அதாவது பப்ளிக், ஜென்ரல் பப்ளிக். நாம ஏதோ ஒரு விஷயம் சாதிச்சோம், சர்வீஸ்லயோ சரி, எதுலையோ சரி, வீரத்துலையும் சரி சாதிச்சோம், நமக்கு வந்து இது கிடைக்கும். இது என்னன்னாக்கா பாரத் ரத்னா, பத்மபூஷன், பத்மஸ்ரீ இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். இது சிவில். அதே மிலிட்ரியில சாதிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்னாக்கா வீர் சக்ரா, பரம்வீர் சக்ரா, அசோக் சக்ரா இந்த மாதிரி ஒரு பதவி கிடையாது, டைட்டில்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது வந்து என்ன சொல்றது, இதெல்லாம் டைட்டில்ஸ் கிடையாது. இது ஒருத்தங்களோட பேருக்கு முன்னாடி இந்த ப்ரிஃபிக்ஸா கூட இது வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னாக்கா நடிகர் அஜித் அவருக்கு ஒரு விருது கொடுத்தாங்க. அப்புறம் மறைந்த இவர் காமெடி நடிகர் விவேக் அவருக்கும் இந்த விருதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு விஷயத்துல சாதிச்சதுக்காக கொடுத்துருக்காங்க. ரைட். 16.2.2
ரைட்ஸ் டு ஃப்ரீடம். இப்போ இந்த ரைட்ஸ் டு ஃப்ரீடம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 6 ஃப்ரீடம் இருக்குது. அதாவது ஆர்டிகல் 19 கான்ஸ்டியூஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19லேருந்து ஆர்டிகல் 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதான் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த எக்கனாமிக்ஸும் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி லாஸும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம தெளிவாக இருப்போம். இந்த ஆர்டிகல்ஸ் 19லேருந்து 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 6 ஃப்ரீடம்ஸ் இருக்குது. அது என்ன ஃப்ரீடம்னு இப்போ சுருக்கமாக சொல்லிடுறேன். அடுத்த வீடியோவில் இதை வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷனும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். நாம் என்ன நினைக்கிறோமோ, நம்ம முதல்ல பேச்சு உரிமை நமக்கு இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது சொல்கிறதுக்கு உண்டான எக்ஸ்பிரஷன் உரிமையும் நமக்கு இருக்குது. ஃப்ரீடம் டு அசம்பிள் பீஸ்ஃபுல் அண்ட் வித்தவுட் ஆர்ம்ஸ். நாம் வந்து பீஸ்ஃபுல்லாக நம்ம எங்கே அசம்பிள் ஆகிறதுக்கு நமக்கு ஃப்ரீடம் இருக்குது, எந்த ஒரு வெப்பன்ஸ் இல்லாமல், ஆர்ம்ஸ் இல்லாமல். ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன் அண்ட் யூனியன்ஸ். நமக்கு வந்து உரிமை இருக்குது, நம்ம எந்த ஒரு யூனியனும் ஆரம்பிக்கலாம், இல்லை அசோசியேஷனும் ஆரம்பிக்கலாம். ஃப்ரீடம் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த இந்தியன் டெரிட்டரி. இந்தியாவுக்குள்ள எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான உரிமை நமக்கு இருக்குது. ஃப்ரீடம் டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியாவில் இருக்க எந்த பகுதியில் வேணாலும் வாழ்றதுக்கு, செட்டில் ஆகிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர் டு கேரி எனி ஆக்குபேஷன், ட்ரேட் ஆர் பிஸ்னஸ். நாம இந்தியாவுக்குள்ள எந்த ஒரு ப்ரொஃபஷனும் பண்றதுக்கோ இல்லை ட்ரேடோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ நமக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த 6 ரைட்ஸ் ஆஃப் ஃப்ரீடம். இதை பத்தி டீட்டெயிலாக நாம அடுத்த செஷன்ல பார்க்கலாம்.